ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1169. இந்த ஒரு சாப்டரில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஷாங்ஸும் காபனும் ரெண்டு பேரும் வந்து எல்பஃபில் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து ரன் ஆகுதுங்க. ஷாங்ஸ் வந்து மேரிஜோலேருந்து காணாமல் போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்து எல்பஃபில் தாங்க காட்டுவாங்க அவரை. அதுவும் இல்லாமல் அவர் வந்து சேலோ ஷீல்லேருந்து டீப் கான்ட்ராக்ட் ஷீலுக்கு மாறும்போது நம்ம வந்து அப்சல்யூட் ஒபீடியன்ஸில் இருக்கணும் இமு கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஷாங்ஸ் வந்து காபன் கிட்ட வந்து சொல்லுவாருங்க. அதுவும் இல்லாமல் அரால்டுக்கு வந்து ஷாங்ஸ் தான் வந்து ரெட் பைரட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருவாங்க அவருக்கு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப த்ரோன் ரூமில் வந்து அரால்டு வந்து என்னை வந்து இந்த செயினில் வந்து என்னை கட்டி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து ஒரு சோல்ஜரை வந்து சாவச்சிடறாருங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது இது வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இமுவோட பேச்சை வந்து டிஸ்ஓபே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கினாருங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை வந்து சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ்கிட்ட சொல்கிறாருங்க. இந்த டைமில் தான் வந்து ஜுரலும் வராங்க, லோக்கியும் வந்து வராங்க பார்க்குறாங்க. காட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அரால்டை வந்து சாகடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து டீப் கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால அவர் வந்து ரீஜெனரேட்டு ஈஸியாக ஆகிடுவாருங்க. அதுவும் இல்லாமல் எல்லா காட்ஸையும் சாவடிக்கிறாரு. கீயும் ஜுரலும் ரெண்டு பேருமே சேர்ந்து தடுக்கவும் போகிறாங்க. அந்த டைமில் வந்து அரால்டு வந்து நான் இன்னும் ஃபுல் கண்ட்ரோலுக்கு போகிறதுக்குள்ளே என்னை வந்து சாகடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. என்ன தான் அவரை வந்து வெட்டினாலும் சரி ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பாருங்க. இதுதான் சாகடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அவரே வந்து சொல்லுவாருங்க, லோக்கி இது போல் ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்குது, இந்த டெவில் ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு நீ போய் சாப்பிடு, அப்போ தான் என்னை வந்து உன்னால் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அதில் இந்த டைமில் தான் அரால்டு வந்து ஜுரலோட தலையில் வந்து தன்னோட கத்தியை வந்து குத்திடுறாருங்க. அதுவும் இல்லாமல் லோக்கி வந்து அந்த டெவில் ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக வந்து எல்பஃபில் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு டெவில் ஃப்ரூட்டுங்க. அது அந்த டெவில் ஃப்ரூட்டை நோக்கி ஓடுறாங்க. அவன் போய் திறந்து பார்த்தா ஒரு பெட்டியில் வந்து அந்த டெவில் ஃப்ரூட் இருக்கிற மாதிரியும் பக்கத்தில் வந்து ராக்னீர், அதாவது வந்து இந்த ஆமர்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டுத்தையும் வந்து காட்டுறாங்க. லோக்கி வந்து அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு போகிறப்ப அந்த ராக்னீர்ன்ற ஆமர் வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணுதுங்க. ஸோ இதோட சாப்டர் வந்து முடிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து லோக்கியோட டெவில் ஃப்ரூட் என்னென்னு தெரிஞ்சிடும். இமுவோட பவரை வந்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கு என்ன டெவில் ஃப்ரூட்டு அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க. ஸோ இது போல் நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம வந்து பார்ப்போம்.